எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி மணத்த தக்காளி கீரையை வச்சு ஒரு சூப்பரான சூப்பு தாங்க செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். நல்லெண்ணெய் சூடு வந்ததும் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிட்டேன். சீரகம் பொரிஞ்சு வரட்டும். அது கூட ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கிட்டேன். இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயத்தில் செய்யும் போது சூப்பு நல்லா இருக்குங்க. வயிற்று புண்ணு ஆற்றக்கூடிய சூப்புங்க இது. இதை எல்லாரும் தாராளமாக சாப்பிட்லாம். வாரத்துக்கு ஒரு முறையாவது சாப்பிடுங்க. வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும். இது கூட ஒரு தக்காளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன். இதையும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அது கூட 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நான் இதில் 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது கூட கொஞ்சமாக கல் உப்பும் சேர்த்துக்கிட்டேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கங்க. இது கூட மணத்த தக்காளி கீரையை பறித்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிட்டு சின்ன பீஸாக சேர்த்துருக்கும் போது குழந்தைங்க அப்படியே சாப்பிட்ருவாங்க. எடுத்து போட்டுட்டு சாப்பிட மாட்டாங்க. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இதை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம். இந்த கீரை கிடைச்சா விட்டுறாதீங்க. குழந்தைங்களுக்கு நீங்கள் இப்போயே இந்த கீரையெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு பழக்கப்படுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. இந்த கீரை கசக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் கசப்பு தெரியாத அளவுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டதும் நல்லா கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகை இடிச்சிட்டு சேர்த்துட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான மணத்த தக்காளி கீரை சூப் ரெடிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவில் கவனம் செலுத்துங்க.